இந்த கோயில் வந்து எங்களுடைய காட்டு முனியப்பன் கோயில். வருஷம் கண்டா ஆடி மாதத்தில் இதுக்கு முப்பூசை கொடுத்து விசேஷம் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் பொங்கல் கொண்டுட்டு காட்டுக்கு கிளம்பி வச்சுங்க. பார்த்தீங்கன்னாக்கா போய் எல்லாம் இது வந்து கூட்டு பிரார்த்தனைங்கிறதுனால எல்லாரும் பொங்கல் வச்சாங்க. அது இல்லாமல் களி செஞ்சாங்க. களி செஞ்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படையல் போட்டு சாமி நீட்டாக கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பூரா களி அங்கே செஞ்ச களி அங்கேயே சாப்பிடுவாங்க. அதனால எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கெடா கறி பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதுதான் எங்களுடைய காட்டு முனியப்பனுக்கு வருஷம் பூசப்படி தான் செய்வாங்க. என்ன கோயிலுக்கு போயிட்டு கறி எடுத்துட்டு வந்தாச்சா? காட்டு முனியப்பன் செஞ்சுட்டேன். ஊர் கட்டி பிரித்து கொடுத்தாங்க. கறி அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கறியும் வந்துடுது. குழம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழம்பு நம்ம வச்சு சாப்பிட முடியாது. அதனால வந்து கொஞ்சம் போல்த்து போடலான்னு அதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். வாடகறி எடுத்து இப்போ பாருங்க, வாடகறி வாப்புக்கண்டான்னு சொல்லுவாங்க, வாடகறின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு போட்டு சத்தமாக பேசுங்க. மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி எல்லாம் மஞ்சள் நல்லா கரட்டி எடுத்துக்கணும். அதாவது வாடகறி நல்லா இதாகும். மஞ்சள் தான் ஒவ்வொன்றா கூட எடுத்து இப்படி நல்லா துவைச்சி எடுக்கணும். தண்ணி படக்கூடாது. தண்ணி படாமல் அப்படியே கறியை கொஞ்சம் உணர்த்தி விட்டோமா. இப்போ இதை பண்ணி இந்த வெயிலில் நல்லா காய விடணும். ஒவ்வொன்றா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சளில் துவட்டிட்டு இருக்கேன். அடுத்து போடணும். இப்போ மஞ்சளில் பூரா கறி எடுத்து துவட்டி வச்சிடணும். கறி மட்டும்தாங்க கோர்த்து போடணும் வாடகறிக்கு. எலும்பெல்லாம் சேர்த்தவே கூடாது. இப்போ இது பூரா மஞ்சளில் போட்டு துவட்டி எடுங்க. பாருங்க, மஞ்சள் போட்டு சுத்தமாக மஞ்சளில் அப்ளை பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீஸும் மஞ்சளில் அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்கும். இப்போ இதை மஞ்சளில் போட்டு பண்ணி வச்சிட்டோமா. அடுத்து கோன் ஊசி எடுத்துக்கணும். கோன் ஊசி இதை எடுத்து டொயின் எடுத்துக்கணுமா. அந்த கேட்டில் இப்படி கட்டிடுறோம். கட்டிட்டு இந்த பாரு டொயின் வந்து கோன் ஊசி போட்டு குத்தி இழுத்தாக இதாகக்கூடாது. அதுக்காக அப்படி கச்சிதமாக கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுங்க. இப்படி கட்டி எடுத்துட்டு இதில் அப்படி சென்டரில் குத்தி இழுத்து அப்படி கறி உள்ளே வந்துடும். இதான் கோர்க்கணும். ஒவ்வொன்றா எடுத்து இப்போ எல்லா கறியும் இப்படி தான் கோர்த்து விடணும். கோர்த்து அடிக்கிற வெயிலில் கொண்டு போய் போட்டோம்னா 2 நாளில் படப்படன்னு காஞ்சிடும். ஒரு 4-5 நாள் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுட்டோம்னா அப்பப்போ கறி செய்கிற அன்னைக்கு 4 நாள் எடுத்து தட்டி போட்டு அப்படியே வணங்குற மாதிரி வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம்னா இந்த ஒரே பீஸில் ஒரு கறி சாப்பிட்டுடலாம். வாடகறிக்கு மட்டும் வாடகறி உப்பு கண்டம் அது ஏதோ 2-3 பேர் இருக்கும். உப்பு கண்டம் விலைக்கு விற்கிறாங்களா? ஆமாம், கேட்டால் கிலோ 4000 ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க. இருக்கும். இப்போ நீங்கள் வாடகறி யாராவது கேட்டால் செஞ்சு தரீங்களா? சரி. சுத்தமான வெள்ளாட்டு கறியில் எடுத்தது. கோயிலுக்கு வேணா வெள்ளாட்டு தான் வெட்டுவாங்க. ஆமாம், வாடகறி வேணும்னா நம்பர் கொடுத்தா தான் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாம், 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நம்பர் கொடுத்து சொல்லலாம். அதுவும் நல்ல ஐடியா. கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வாடகறி வேணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு செஞ்சு கொடுக்கலாம். வாடகறி பாருங்க செஞ்சு கொடுக்குறேன்ட்டாரு. வாடகறி வேணும்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா வெள்ளாட்டு கறியாக எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தருவார். என்னன்னா நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்காக. சரி. யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வெள்ளாட்டு கறி வாடகறி பாருங்க இப்படி மோதாது தான் தள்ளி விடணும். இந்த அளவுக்கு இது கோட்டிட்டு அங்கே போய் தள்ளிக்கலாம். காய அதில் அங்கே கட்டிட்டு சரி எல்லா கறியும் போடுங்க. போட்டு ஒவ்வொன்றா பின்னாடி கேப் விட்டு பாருங்க கறி இப்படி தான் காய வைக்கிறது. இவ்வளோ கேப் இருக்கணும். வேலை முடிஞ்சது. எப்படி டன் சூப்பராக எல்லாம் பின்தரிப்பில் எப்படி காய வச்சுருக்கேன் பாருங்க. சூப்பராக காய வச்சாச்சு. இப்படிதான் ஒன்னோட ஒன்று கறி ஒட்டக்கூடாது. காய வைக்கும் போது 4-5 நாள் இருந்தாவே சும்மா நல்லா பட்டாசா காஞ்சி பாருங்க.
சூப்பராக ஒரு தோரணும் காய வச்சாச்சு. இந்த ஒரு தோரணம் 4 நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு குழம்பு ஆகும். 4 நாள் 5 நாள் வரும். வரும்.